வால்பேப்பர் எப்படி ஓட்டலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த பசை பாக்கெட் தான் நம்ம கொடுக்குறோம். இந்த பசை பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரோல் ஓட்டலாம். இப்போ நம்ம முன்னாடி வீடியோவில் காமிச்ச மாதிரி 10 ரோல் ஓட்டலாம். நீங்கள் ஒரு ரோலுக்கு வந்து சும்மா ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்தாலே போதும், அதுவே கூடுதலானது. இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து தண்ணியை வச்சுட்டு அந்த பவுடரை கையில் போட்டுக்கிட்டு லைட்டாக தூவி இப்படி கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்மங்கூழ் பதத்துக்கு வந்து ஜெல்லி பேஸில் உங்களுக்கு இதாயிரும். நல்லா கெட்டி சேராமல் கிண்டணும். அதுக்கப்புறம் வந்து ஃபெஃபிகால் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கான ஃபெஃபிகால் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா லைஃப் இருக்கும். நாங்கள் வுட்டுக்கு போடுறதுனால கொஞ்சம் ஹெவியாக போடுறோம். நீங்கள் வுட்டு இல்லாமல் வாலுக்கு மட்டும்னா உங்களுக்கு கம்மியான ஃபெஃபிகால் ஒரு ட்ராப் 2 ட்ராப் இந்த மாதிரி இருப்பீங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாலை வந்து மெஷர் பண்ணிக்கணும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வால்பேப்பரை வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டிங் வந்து மேட்சிங் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து நம்ம அதே சைஸுக்கு வந்து மேட்ச் பண்ணி இந்த மாதிரி டிசைன் மேட்ச் பண்ணி வச்சு வெட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு 3 ரோல் எத்தனை சைஸ் இருக்கோ அதே மாதிரி எத்தனை ரோல் இருக்கோ உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ரோலுக்கு மட்டும்தான் இப்போ ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரோலுக்கு வந்து வெட்டி வச்சுக்கிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 சீட் ஒரு இதில் 3 பிட்டு வரும். 3 பிட்டையும் நம்ம வெட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த வால்பேப்பர் வெட்டி வச்சிருந்தால பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து இந்த பசையெல்லாம் வந்து அப்ளை பண்ணி விட்டுரும். நம்ம இப்போ கையில் அப்ளை பண்ணுறோம், ப்ரஷ் எடுக்க போனோம்னால. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பசை போட்டதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு செவரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பசையை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நீங்கள் பசை போட்டு வச்சுருந்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு நம்பர் அதில் வந்து கவுண்டிங் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு சீட்டையும் வெட்டி வச்சுருக்கும் போது 1 2 3 இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அது எடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தீங்கன்னா அந்த மாதிரி வாலில் ஓட்டிட்டு வந்து ஸ்கிராப் ஷீட் இருப்பாங்க. ஸ்கிராப் ஷீட் இல்லைன்னா உங்களுக்கு பழைய ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கார்ட்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறது தான் இதில் வந்து பெரிய விஷயமேவும். இந்த மாதிரி வந்து வைக்கும் போதே வந்து நீங்கள் அந்த இதில் ஒரு நூலுக்கு சின்ன ஜாயிண்ட் தெரிகிற மாதிரி வச்சிடணும். வச்சு நீங்கள் கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் இல்லைன்னா நீங்கள் வந்து பசை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ஜாயிண்டை இது பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களோட வாலும் நீங்களே வந்து ஈஸியாக ஓட்டிக்கிற முடியும். இதுக்கு வந்து பெருசாக லேபர் தேவைப்படாது. உங்களோட வீட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.